வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிகரம் தொட்ட சினிமா இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய படங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கிய படம். அதாவது ஒரு நடிகர் தன்னை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் உருவாக்கி கொண்டு வெளியிட்டு மிக பெரும் வெற்றியை கண்ட படம். எல்லாம் அந்த காலத்துலலாம் நடிகர்கள் அந்த நடிப்போட சரி, தயாரிப்பாளர்கள் படம் தயாரிச்சுட்டு இருப்பாங்க, இயக்குநர்களும் தனியா இயக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மூன்று தொழிலையும் ஒருவரே எடுத்துக்கொண்டு செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அப்படி ஒரு கடினமான விஷயத்தை செய்து மிகப்பெரிய வெற்றியை அடைவது என்பது அதைவிட பெரிய கடினமான. அப்படிப்பட்ட கடினமான செயலை செய்து சாதனை படைத்த திரைப்படம் தான் நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் அப்படிங்கிற இந்த படத்தை தயாரிச்சு இயக்கி நடித்திருப்பவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த படம் 1958ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படம் மிக மிக மக்களால் அதிகமாக நேசிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட படம். எம்ஜிஆரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைத்த படம். இந்த படம் ஒரு அரசர் காலத்துல நடக்கக்கூடிய சம்பவமாக இந்த படத்தை எடுத்திருப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கும் ஏற்ற அரசியல் சம்பந்தப்பட்ட படமாக இது அமைந்துவிட்டது. அதாவது ரத்னபுரி அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு ரத்னா என்ற பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தை காணாமல் போயிருக்கும். பல ஆண்டுகளாக தேடுவார்கள், கிடைக்காது. அந்த நாட்டிற்கு மன்னன் இல்லாமல் நாடு அமைச்சர்களால் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி அமைச்சர்களால் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த நாட்டிற்கு ஒரு மன்னன் தேவை என்று முடிவு செய்து ராஜகுரு அவர்கள் அவர் சொல் கேட்கின்ற ஒரு நபராக பார்த்து பிங்களன் என்ற ஒருவனை மன்னனாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இதற்குள்ளாக அந்த நாட்டின் அரசனின் உறவுக்கார ஒருவர், அதாவது மார்த்தாண்டன் என்ற பெயர் பெற்ற ஒருவர் அந்த நாட்டின் அரசனாக மன்னனாக பொறுப்பேற்றுக் கொள்ள வருகிறார். இதை ராஜகுருவும் மறுத்து பேச முடியாமல் சரி என்று கூறிவிடுகிறார். மார்த்தாண்டன் என்ற அரசன் அந்த நாட்டை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வரும்பொழுது அதே நாட்டிலேயே நாடோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வீராங்கன் என்பவர். அவர் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர், ஏழைகளை நேசிக்கக்கூடியவர். அந்த சாதாரண நாடோடியான வீராங்கனும் மன்னராக பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்ற மார்த்தாண்டனும் சந்தர்ப்பவசத்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள், நட்பு பாராட்டுகிறார்கள். இருவரும் ஒருவரை போலவே ஒருவர் இருக்கிறார்கள், இரட்டை வேடங்கள். இந்த நேரத்திலே மார்த்தாண்டனை பதவியேற்க விடாமல் தடுப்பதற்காக ராஜகுரு அவர் அருந்தும் பானத்திலே மயக்க மருந்து கலக்க வைத்து விடுகிறார். அதை குடித்து மார்த்தாண்டன் மயக்கமாகி விடுகிறார். மகுடாபிஷேகம் சூட்டிக் கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது அமைச்சர்கள் வீராங்கனை, நீ மன்னரை போலவே இருப்பதனால் நீ போய் அந்த மகுடத்தை சூட்டிக்கொள், பிறகு மன்னர் விழித்தவுடன் அவரிடம் இந்த நாட்டை ஒப்படைத்து என்று கூறுகிறார்கள். இதனை ஏற்றுக்கொண்டு வீராங்கன் சென்று மன்னனாக முடிசூட்டிக் கொள்கிறான். முடிசூட்டிக் கொண்டு மன்னரை பார்ப்பதற்காக விருந்தினர் மாளிகை வரும்பொழுது விருந்தினர் மாளிகையில் இருந்த மன்னன் மார்த்தாண்டனை ராஜகுரு ஆட்களை வைத்து கடத்தி விடுகிறார். என்ன மருந்து பக்குவமாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. மன்னர் மயக்கமாக விழுந்து விட்டார். இனி அந்த கிழட்டு மந்திரி என்ன செய்வான்? நாளை காலை எனது கையால் பிங்களன் தான் இந்நாட்டு மன்னன். முடியாது, நான் மன்னன் ஆகவே முடியாது. முழு விவரத்தையும் கேட்டுவிட்டு பிறகு உன் முடிவை கூறு. அரமனுக்குள்ளேயே இருக்கிறார்கள் சதிகாரர்கள்.
சமையல்காரனை மைக்கு அவர்கள்தான் மன்னருக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டார்கள். நாளை முடிசூட்டு விழா. நாள் தவறினால் ஆட்சி வேறொரு கைக்கு போய்விடும். நீ பழைய மன்னரை போலல்ல மற்றவர்கள். மன்னருக்கு நல்லது கெட்டது தெரியும். மற்றவர்களை திருத்த உன்னால் முடியாது. நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகிறீர்களே. நீங்கள் சொல்லுகிற விஷயத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கடத்தப்பட்ட மார்த்தாண்டனை கண்டுபிடித்து நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று வீராங்கன் தொடர்ந்து மன்னனாகவே இருக்க சம்மதிக்கிறான். மன்னனாக இருந்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யும் பல திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஒரு போராட்ட குழு ஒன்று இருக்கிறது. அவர்கள் காணாமல் போன ரத்னா என்ற அந்த பெண்ணை, அந்த ரத்னபுரியின் இளவரசியை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அந்த பெண்ணை யாரோ கடத்தி சென்று கன்னித்தீவில் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். வீராங்கன் கன்னித்தீவிற்கு ரத்னாவை தேடி போகவில்லை, மார்த்தாண்டனை கன்னித்தீவிற்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்று மன்னனை தேடி போகிறான். அங்கு தற்செயலாக ரத்னாவை சந்திக்கிறார். வீராங்கனும் ரத்னாவும் ஒருவரை விரும்ப ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகு அந்த கன்னித்தீவிலே இருந்து மார்த்தாண்டனையும் ரத்னாவையும் காப்பாற்றி வீராங்கன் நாட்டிற்கு கொண்டு வருகிறார் என்று கதை முடிகிறது. இதுல மார்த்தாண்டனாகவும் வீராங்கனாகவும் 2 வேடங்களில் எம்ஜிஆர் நடித்திருப்பார். அந்த 2 வேடங்களிலும் மக்களுக்கு நாம் என்ன சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருவரும் இருப்பதாக காட்டப்படும். மன்னனாக வருகின்ற மார்த்தாண்டனும் நற்சிந்தனை உள்ளவன், மக்களுக்காக போராடுகின்ற வீராங்கனும் நற்சிந்தனை உள்ளவன். இதுல இந்த படத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா, செந்தமிழே வணக்கம் என்று தமிழுக்கு வணக்கம் சொல்லி படத்தை துவங்குகிறார்கள். மன்னராட்சி ஒழிக மக்களாட்சி வாழ்க என்ற கோஷத்தோடு எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இப்படி மன்னராட்சியை அழித்துவிட்டு மக்களாட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எடுக்கப்பட்டதுதான் இந்த படம். இந்த படம் அந்த காலகட்டத்திலேயே தேவையான அளவிற்கு மிக ஓரளவுக்கு சிறந்த செலவு செய்து படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்திற்கு வசனம் எழுதுவதற்காக கண்ணதாசன் நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உறுதுணையாக ரவீந்திரன் என்பவரும் இருந்தார். அவர்கள் இருவரும் மிகவும் சிறப்பான வசனங்களை எழுதியிருப்பார்கள். கண்ணதாசனின் வசனம் இந்த படத்தில் நிறைய இடங்களில் வாளின் கூர்மை போல் அமைந்திருக்கும். அதாவது அதிகாரம் இல்லாத பதவியையும் கூர்மை இல்லாத ஏற்கலப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிகாரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பொம்மை மன்னராக வாழ நாங்கள் விரும்புவதில்லை என்று சொல்வார். அதே போல் எம்ஜிஆருக்கு ஒரு பஞ்ச் டைலாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைலாக் கொடுத்திருப்பாங்க. அதுலதான் அவர் சொல்லுவாரு, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் அதிகம் உண்டு, நம்பி கெட்டவர்களாக இன்று வரை ஒருவரும் இல்லை என்று ஒரு வசனத்தை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அடுத்து இந்த படத்தினுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற படங்களை விட இந்த படத்தில் மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தத்துவ பாடல்களாக நிறைய இருக்கின்றது. முதல் பாடலே அப்படித்தான், செந்தமிழே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, திராவிடரை நேர்வழி செலுத்தும் செந்தமிழே உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழுக்கு வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு பாடல். அதுக்கு அடுத்தபடியாக தூங்கினால் என்னென்ன துன்பங்கள் ஏற்படும் என்பதை சொல்லும் அளவிற்காக தூங்காதே தம்பி தூங்காதே என்று ஒரு பாடல். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. அதன் பிறகு சமுதாயத்திலே மக்கள் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும் அளவுக்கு, உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாகும் என்று எதில் உண்டாகும் என்று சொல் தோழா என்று ஒரு பாடல். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே
இன்பம் உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. அப்புறம் சம்மதமா என்று ஒரு பாடல் பானுமதி அவர்கள் பாடியிருப்பார்கள். இப்படியாக அனைத்து படத்தில் மொத்தம் 12 பாடல்கள். 12 பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த படத்திலே ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பாதி படம் கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்டிருக்கும். பிறகு 2ஆம் பாகமாக வரும் படம் கன்னித்தீவில் நடப்பதாக காண்பிப்பதற்காக அதை கேவா கலரிலே எடுத்திருப்பார்கள். பாதி படம் கருப்பு வெள்ளையாகவும் பாதி படம் கலரிலும் எடுக்கப்பட்ட முதல் படம் என்றும் இதை நாம் சொல்லலாம். இந்த படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் தயாரிக்கிறார்கள். அவருக்கு உறுதுணையாக இருப்பதற்காக அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணியையும் நண்பர் ஆர்.எம். வீரப்பனையும் இந்த படத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தில் பி.எஸ். வீரப்பா அவர்கள் ராஜகுருவாக நடித்திருப்பார். எம்.என். நம்பியார் அவர்கள் பிங்களனாக நடித்திருப்பார். பானுமதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் காதலிக்கும் பெண்ணாக நடித்திருப்பார். ஒரு புரட்சி கூட்டத்தினுடைய தலைவனின் மகளாக நடித்திருப்பார். ரத்னாவாக சரோஜதேவி அவர்கள் நடித்திருப்பார்கள். மன்னன் மார்த்தாண்டனின் மனைவியாக எம்.என். ராஜம் அவர்கள் நடித்திருப்பார்கள். இப்படி சந்திரபாபு அவர்கள் எம்ஜிஆரின் உற்ற தோழனாக சகாயமாக நடித்திருப்பார்கள். இப்படி அனைவருமே அவரவர்கள் கதாபாத்திரங்களை வலுவாகவும் சிறப்பாகவும் நடித்து படத்திற்கு மேலும் மெருகூட்டியிருப்பார்கள். இந்த நாடோடி மன்னன் படத்தை எடுத்துவிட்டு மிகுந்த பொருட்செலவில், அதாவது அந்த காலத்திலேயே 18 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட படம். எம்ஜிஆர் கைவசம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட தொகைதான். மீதி அனைத்தையுமே கடனாக வாங்கிதான் இந்த படத்தை எடுத்தாராம். இந்த படம் வெளியாகும் போது எம்ஜிஆர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் மன்னனாவேன், தோல்வி அடைந்தால் நான் நாடோடியாக திரிவேன் என்றது. இந்த படம் மிக பெரும் வெற்றியை கொடுத்து எம்ஜிஆரை உண்மையிலேயே மன்னனாக்கிவிட்டது. இந்த படம் 18 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட இந்த படம் வசூலில் 1 கோடியை தாண்டியது. இவர் போட்ட முதலை விட 10 மடங்கு லாபத்தை கொடுத்த படம். அதன் பிறகுதான் எம்ஜிஆர் தன் வாழ்க்கையில் பெரும் உயரங்களை எட்டினார் என்பது நிதர்சனமான உண்மை. இதுதான் எம்ஜிஆருக்கு மறுவாழ்வை அளித்த திரைப்படம் நாடோடி மன்னன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.